Hello friends, welcome to JR channel Tamil 360. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். முறுக்கு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அந்த கிண்ணத்துல 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை நல்லா அரைச்சிட்டு ஜலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. கூடவே அரிசி மாவு 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு எப்படி அரைக்கணுன்றதுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி முறுக்குக்கு மாவு அரைக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. நல்லா ஓமத்தை வந்து நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து முறுக்கில் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா நசுக்கி கசக்கி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கூடவே எள் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம், வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம். நான் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். எள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். டேபிள் ஸ்பூன் சொல்லுவாங்களா, அந்த ஸ்பூனில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் உப்பு எல்லாத்தையுமே போட்டிருக்கிறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒன் டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். ஒரேடியாக தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா தண்ணி ஆயிரும் மாவு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் சுடு தண்ணி எதுவும் யூஸ் பண்ணலை, பச்சை தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். முறுக்கு மாவு எப்படி அரைக்கணும்னா, அரிசி வந்து வீட்டில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்க வேண்டாம், வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தில் நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல மாடியில், மொட்டை மாடியில் அங்கே போய் நல்லா ஒரு கிளாத் விரிச்சிட்டு அதில் வந்து அந்த அரிசியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுங்க. அப்படி இல்லை வெயில் இல்லை எங்கள் ஊரில் அப்படின்னா, அப்பார்ட்மெண்ட்லலாம் இருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து வீட்லேயே நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் போட்டு நல்லா விரிச்சிட்டு ஃபேன் காற்றுல நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போது சூடான எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம முறுக்கு வேக வைக்கிறதுக்கு கடாய் வச்சுருப்போம் இல்லைங்களா, எண்ணெய் அதிலருந்தே சூடாக கொஞ்சம் எடுத்து ஊற்றி இதில் வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. எண்ணெய் சூடாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம முறுக்கு குழாயில் போடுறதுக்கு தேவையான அளவுக்கு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா மாவில் எல்லா பகுதியிலும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சம் மாவை எடுத்து உருண்டை பண்ணி நம்ம வச்சிடலாம். இந்த மாதிரி ஓவல் ஷேப் மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே போடும்போது கரெக்டாக இருக்கும். இதே மாதிரியே எல்லா மாவையுமே நீங்கள் நல்லா ரவுண்ட் பண்ணி உருட்டி வச்சுருங்க. இப்போ முறுக்கு அச்சு எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து உள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி தட்டு வந்து உள்ளே போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நல்லா உள்ள ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே இருக்கிற அந்த இதுலேயும் ஆயில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு உருண்டை எடுத்து அந்த குழி உள்ள போட்டுடலாம். போட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற மாவை அப்படியே ஓப்பனாக விட்டுறாதீங்க, காஞ்சி போயிடும். அதுக்கு மேலே எதுனா தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க.
இப்போ இது மாதிரி தட்டு எடுத்துக்கோங்க. 2 தட்டு 3 தட்டு உங்களுக்கு எத்தனை வேணுமோ உங்கள் கடாய் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ முறுக்கு நல்லா பிழைஞ்சி விடுங்க. கடைசியாக உடையிற மாவு எடுத்து முறுக்கு மேலேயே வந்து டேப் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா வந்து எண்ணெயில் அது பிரிஞ்சிரும். அதுக்காக தான். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். கஷ்டமாகவே இருக்காது. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. இப்போ இந்த மாதிரி வர்றதை வந்து டேப் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி தட்டு, அதுக்கப்புறம் ஜல்லிக்கரண்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியில் வந்து சுற்றி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் ஒரு வாட்டி வந்து டிப் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் வந்து முறுக்கு வந்து கரண்டியில் ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக இப்போ இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். முறுக்கு போட்டோடனே மேலே வருது பாருங்கள். அந்த மாதிரி இருக்கும் போது சேர்த்துடலாம். பாருங்கள், அழகாக போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ போட்டதுமே அதை வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதுவே கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டு வேக வைக்கலாம். போட்டதுமே நீங்கள் கரண்டி போட்டிங்கன்னா முறுக்கெல்லாம் உடஞ்சி போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நல்லா பபுள்ஸ்லாம் அடங்கி நல்லா வந்துடும். அந்த டைம் நல்லா முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம வெளியில் எண்ணெய் எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பிக்னஸாக இருக்கும் போது தட்டுலேருந்து அப்படியே போகிறதுக்கு பயப்படுவீங்க. அவங்க இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுக்கலாம். தட்டுலேருந்து ஜல்லிக்கரண்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதை எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. இது வந்து பிக்னஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா முறுக்கும் நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க. நம்ம தீபாவளிக்கு முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி குக்கிங் வீடியோஸ் நம்ம சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.